Hello friends. So preliminary examination 2025 இப்போ அந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்டபோது ஐ தாட் ஆஃப் மேக்கிங் த ஃபாலோயிங் சஜஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரிலிம்ஸை நோக்கி நகர போறோம். ஸோ கொஞ்சம் மைண்ட்ல வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, நிறைய அன்வான்ட் திங்ஸ் இருக்கும். அதை அன்லேர்ன் பண்ணுங்க அண்ட் இப்போ ரீலேர்ன் பண்ணணும். ஸோ அந்த ரீலேர்னிங்கோட ஸ்டார்டிங் நான் என்னவா சொல்லுவேன்னா, நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த எக்ஸாமை ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாமை ஆர் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கோ. மனசுக்குள்ளேயும் மைண்ட்லயும் ஹார்ட்லயும் யூ ஷுட் டேக் இட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி. இந்த கட் ஆஃப்ல இருந்து தான் நம்ம இந்த எக்ஸாமோட பெர்ஸ்பெக்டிவே பார்க்கணும். இதுதான் இனிமே உங்களுக்கு இருக்கிற கண்ணாடியா இருக்கணும். நீங்க இந்த உலகத்தையோ இந்த எக்ஸாமையோ பார்க்கும்போது உங்க கட் ஆஃப் என்ன? இந்த கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் கட் ஆஃப்ஸ் இருக்கு. இடபிள்யூஎஸ் இருக்கு. ஸோ இந்த ஈச் பர்சன் ஆர் ஈச் கேட்டகரி நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கான கட் ஆஃபை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்ரல் கட் ஆஃபை என்னைக்குமே நீங்க வந்து கொஞ்சம் அதை யோசிச்சீங்கன்னா, அண்ட் ஜென்ரல் கட் ஆஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஐ திங்க் 75 to 80, 77, 75, 80, 88 அப்படின்னா 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் அர்த்தம். 42 மேபி இந்த வருஷம் ஆர் என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 45ன்னு வச்சுக்கலாம். ஒரு 100 கொஸ்டின் இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல உங்களை எவ்வளோக்கு அவங்க நெட் எடுத்துட்டு வர சொல்றாங்கன்னா 40 to 45. இவ்வளோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகி ப்ரிலிம்ஸ் போயிடும். நம்ம இதுதான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த மகாபாரதத்துல சொல்ற மாதிரி அர்ஜுனர் வந்து when he is aiming at something, he aims at the target, not at the periphery. நீங்களும் வந்து இந்த பெரிஃபெரி இப்போ நாய்ஸ் தான் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். நீங்க இதுல இந்த கொஸ்டின் டஃபா இருக்கு, அந்த கொஸ்டின் டஃபா இருக்கு, இந்த கொஸ்டின் இப்படி கேட்கறாங்க, இதுல இருந்து அந்த மெட்டீரியல் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும். இதுல நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோன்றது நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நானுமே அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்த பாயிண்ட்ல இருக்கீங்கன்னு. பட் இந்த கட் ஆஃப் புரிஞ்ச உடனே செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் எசென்ஷியல் திங்ஸை நீங்க ரிமூவ் பண்ணணும். இந்த நான் எசென்ஷியல் திங்ஸ் நான் என்ன பேசுறேன்னா, இதுல யூஸ்வலா இந்த நான் எசென்ஷியல் திங்ஸுக்கு டைரக்டா எங்க போறாங்கன்னா, நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா வேண்டாம், மெடிவல் இந்தியா வேண்டாம், நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம், இப்போ நியூஸ் பேப்பர் வேண்டாம். ஆக்சுவலா இதெல்லாம் தான் ரொம்ப எசென்ஷியலான டாபிக்ஸ். நான் எசென்ஷியல்னு நான் மீன் பண்றது என்னன்னா, இந்த 100 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ்ல நம்மளால we will not be able to score at all, or நம்மளால இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இருந்து வரப்போகுது, இந்த 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 இதெல்லாம் கேட்க போறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு எசென்ஷியல் டாபிக்ஸ் ஹிஸ்டரியில இருந்து எங்க இருந்து அவங்களுக்கு போன வாட்டி அவங்க வந்து கிருஷ்ணதேவராயான்னு கேக்குறாங்க, எங்க எந்த புக்ல எந்த சாப்டர்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த இத வந்து செகண்ட் பாயிண்டா நல்லா கவனமா வச்சுக்கோங்க. எதை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும்னா, இந்த நான் எசென்ஷியல்னு நீங்க நினைக்கிற விஷயம் தான் எசென்ஷியல். ஹிஸ்டரி எசென்ஷியல், ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா எசென்ஷியல், நியூஸ் பேப்பர் எசென்ஷியல். நான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல பேசுறேன். பட் இந்த which of the things which are necessary for this exam நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறோம், அதை ஓவர்லுக் பண்ணிடுறோம், டஃபா இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் a non-essential entity in preliminary examination, especially preliminary examination. மெயின்ஸ்க்காவது அங்கங்க இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். பட்
அதர் தேன் தட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நீங்க இந்த நான் எசென்ஷியல் எசென்ஷியல் புரிஞ்சுக்கணும். ஸோ எசென்ஷியல் பார்ட்ல தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இப்போ 100 கொஸ்டின்ல 45 எடுக்கணும். ஸோ இந்த எசென்ஷியல் காம்பனன்ட்ல இருந்து தான் இந்த 45 நம்ம எடுக்கணும்னு நினைக்கணுமே தவிர நம்ம இந்த பார்ட்ல வரி பண்ணக்கூடாது. எனக்கு இந்த தோனி சொல்ற அந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும். சி யூ வரி அபவுட் திங்ஸ் விச் ஆர் அண்டர் யுவர் கண்ட்ரோல். இப்ப நம்ம என்ன பயப்படுறோம்னா இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சம் அதர் தேன் இந்த டாபிக்ஸ் வேற எதுல இருந்து வரும், நம்ம அதை ஜட்ஜ் பண்றதுலயே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க, அது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. போன தடவை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. போன தடவை வந்து ஐ திங்க் ஹெச்பிவி ஆர் ஹெச்பிவி வேக்சின். ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னா அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோட வேக்சின் வந்து போன தடவை பட்ஜெட்ல இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அந்த ஹெச்பிவி வைரஸ்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இந்த யூபிஎஸ்சி சேனல்ஸ், யூபிஎஸ்சியோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ், யூபிஎஸ்சியோட எல்லா இதுலயும் நீங்க பாருங்க, ஹெச்பிவி ஏன் இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு நோட் திஸ் டவுன். ஹெச்பிவியை நோட் பண்ணணும். அது ஏன் நோட் பண்ணணும்னா அது இம்பார்ட்டண்டா பட்ஜெட்ல பேசியிருந்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா நம்ம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஒரு மெஜிஷியன்ஸ் ட்ரிக். மெஜிஷியன்ஸ் ட்ரிக் எப்படின்னா, நீங்க மெஜிஷியன்ஸ் ட்ரிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் தான் அவங்களால அவங்க அந்த மேஜிக்கே காட்ட முடியும். இந்த பொசிஷன்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் நான் என்ன மீன் பண்றேன்னா, நீங்க போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க அண்ட் இந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் எடுத்து பாருங்க. ஹெச்பிவி வேக்சின் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ் இறந்து போன அடுத்த நாள் இதை எல்லாரும் போட்டாங்களா இல்லையான்னு பாருங்க. ஆனா அது அது கேள்வியில வரல. ஆனா கேள்வியில மணி பில் இருக்கு. கேள்வியில மெனி ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிட்டி ரிலேட்டட், ஜியாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கு. ஸோ நீங்க எங்க பிரைமரியா உங்க ஃபோக்கஸை வைக்கணும்னா, இதுல எப்படி வந்து இந்த எசென்ஷியல் திங்ஸ்ல இருந்து நம்ம யூனோ வி கேன் டேக் த மார்க்னு யோசிக்கணும். எப்படி நம்ம இந்த 45 இந்த எசென்ஷியல் இதுல இருந்து எடுத்துட்டு வரணும்ன்றதுல கவனம் செலுத்தணுமே தவிர, இது உடனே இது இம்பார்ட்டன்ட், இவரு சொல்லிட்டாருங்க, இவங்க இந்த இம்பார்ட்டன்ட் இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட பில்ட் பண்ணாதீங்க. ஃபைனலா நம்ம அதுக்கான ஆன்சர் வச்சுக்கலாம். பட் நவ திங்க் அபவுட் இட். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கேட்கலாம், இல்ல அப்ப அது இம்பார்ட்டன்ட் தானே? அது இம்பார்ட்டன்ட் தான். நியூஸ் பேப்பர்ல பட்ஜெட்டுக்கு அனாலிசிஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசியிருந்தாங்க, அந்த டாபிக் எஸ்பெஷலி. ஸோ நியூஸ் பேப்பர் தேர்ட் பாயிண்ட். இதை நீங்க ரொம்ப தீவிரமா, தெளிவா, பொறுமையா, ஸ்லோவா, ஸ்டெடியா அப்சர்வ் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சி படிக்கணும். ஒரு நான் என்ன மீன் பண்றேன்னா, 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் உட்காந்து படிக்கணும்ன்ற பாயிண்ட், அதாவது வேர்ட் பை வேர்ட் சொல்லல. ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நான் அப்படியே படிக்கிறேன்னா அது எது யூஸ் இல்லை. அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? இப்போ இந்த ஹெச்பிவி வேக்சினோ இல்ல ஏதோ ஒரு வேற ஒரு டாபிக் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி அடிக்கடி பேப்பர்ல வருது. என்னோட மீனிங் என்ன இருக்கணும்னா அதை அப்படியே நான் மனப்பாடம் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன? ஃபினான்ஸ் கமிஷன்ல வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் டெவல்யூஷன்னா என்ன? செஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இல்லையா? செஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா அது யாருக்கு கொடுக்குறாங்க? அது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால போதா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல போதா? இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எனக்குள்ள நடக்கணும் அந்த நான் பேப்பரை படிச்சப்போ. அப்பதான் அதுக்கு ரிலவெண்டான யூனோ இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுவேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஃபார் ஃபேக்ட். ஃபேக்டுக்காக நியூஸ் பேப்பரை படிக்காதீங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் படிங்க. நீங்க இந்த ப்ரிலிம்ஸ் ஹாலில் போய் ஏற்கனவே போயிருந்தவங்களை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அந்த ஹால்குள்ள எந்த ஃபேக்சுவல் நாலேஜும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நியூஸ் பேப்பர்ல இருந்து தானே ஸ்டடியா பில்ட் பண்ண முடியும். நீங்க அந்த நியூஸ் பேப்பரே படிக்கலன்னு வச்சுக்கோம். நிறைய பேர் சொல்றது வந்து நியூஸ் பேப்பரை நான் வந்து கேட்கிறேன் அப்படின்றாங்க. நியூஸ் பேப்பரை எப்படி கேட்கறது? இல்லை நியூஸ் பேப்பரை வந்து நீங்க somebody explaining to you
is not the same as you forming an opinion and an understanding of a finance commission in your brain. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்க படிக்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் கேட்கறதும் பிரெயின்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடியூல்ல போய் ஸ்டோர் ஆகும். இது கேட்கிற மாடியூல்ங்க. அந்த மாடியூல்ல இருந்து நம்மளோட பர்செப்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டா வரும். ஆனா நம்ம படிச்சு புரிஞ்சு அது ஒரு மாடியூல்ல போய் சேவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு தனி சர்க்கியூட் இருக்கு. அது உங்களுக்கு டிஃப்ரெண்டா அவுட்புட் கொடுக்கும். இது ரெண்டுமே வேற வேற. நம்ம பிரெயின்ல ரெண்டுமே வேற வேற லொகேஷன்ல இருக்கு. இந்த ரெண்டுமே டிஃபரன்ஸ்னாலதான் அந்த உங்களுக்கு அந்த ஹால்ல ஏ அண்ட் பில கன்ஃபியூஷன் வருது. இப்போ நியூஸ் பேப்பரை வந்து நான் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிங்கன்னு சொல்லல. ஆனா நியூஸ் பேப்பரை படிங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. சி இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் லைக் a rigid dogma மாதிரி கிடையாதுங்க. ஒரு ரிலிஜியஸ்லி ரீட் நியூஸ் பேப்பர். நோ, டோன்ட் ரிலிஜியஸ்லி ரீட் நியூஸ் பேப்பர். ரீட் ஃபார் த லவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டஃப். ஒரு விஷயத்து மேல எவ்வளோ புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் படிங்களே தவிர நீங்க ரிலீஜியஸா எதுவுமே டாக்மேட்டிக்கா எது பண்ணாமே ஒர்க் ஆகாதுங்க. நீங்க அதை டாக்மேட்டிக்கா பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை பண்ணுங்க. ஸோ இது 3வது பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங், நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கல, இப்போ என்ன பண்றது? இன்னையில இருந்து படிங்க. இந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் நம்ம ஒருவேளை போன ஜூன்ல இருந்து படிக்கணும், அதுக்கு ஜூன்ல இருந்து படிக்கணும். இதெல்லாம் வந்து வெரி ஓல்ட் கான்செப்ட். அதெல்லாம் 2010ல ப்ரிலிம்ஸ் எழுதும் போதோ இல்ல 2000ல ப்ரிலிம்ஸ் எழுதும் போதோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நீங்க ஜூன்ல இருந்து இந்த ஜூன் இப்படி அந்த ஒரு மீனிங் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து 150 கொஸ்டின், அப்போ 100 கொஸ்டின் கிடையாது. அப்புறம் அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். டைரக்டா நேம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை நிறைய இதுல சொல்லியிருக்கேன். இந்த சென்ஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்கேன். நான் 2010ல ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். அதுலலாம் எனக்கு கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஏதாவது எஸ்பிஐல புது சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை கேட்பாங்க. அவங்க வந்து நான்சி பெலோசி யாருன்னு கேட்டாங்க. யூஎஸ்ல இருந்த ஒரு இப்பவும் இருக்காங்க. அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டில இம்பார்ட்டன்ட் லீடர். அவங்க ஸ்பீக்கரெல்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி டைரக்டா நேம்ஸ் கேட்கும் போது நம்ம மனப்பாடம் பண்ணோம். அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவை. இன்னைக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அவங்க எந்த நேமுமே கேட்கல. நீங்க ஏற்கனவே எதையாவது விட்டு வச்சிருந்தீங்கனாலும் அவங்க அந்த நேம் கேட்க போறதே இல்லை. இப்ப நம்ம ஒருவேளை அந்த டைம்ல எக்ஸாம் எழுதியிருந்தோம்னா ஐயோ நம்ம நேம்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம். பிளேசஸ், அப்புறம் பிளேசஸ் கேட்பாங்க. இந்த பிளேஸ் இது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து லெசர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம், லெசர் ஃபார்ம் சொல்லக்கூடாது, அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போயிடுச்சு. இப்போ எஸ்பிஐ, ஆர்பிஐ, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டாங்க. யூபிஎஸ்சி முற்றிலும் மாறி அவங்க இந்த மாதிரி ஒரு ஏரியாக்கே போறது இல்லை. அவங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னு போகும்போது நியூஸ் பேப்பரை நீங்க எப்படி படிச்சீங்க, அதுல இருந்து அந்த ஆர்டிகிளை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுதான் பாயிண்டே தவிர நான் இந்த நியூஸ் பேப்பரை 4 மணி நேரம் படிச்சேன், இதுல இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது பாயிண்ட் வந்து மெயின்ஸ் எவ்வளவு தூரம் படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும், ஒரு டிசம்பர் பாயிண்ட் வரைக்கும் நீங்க உங்க மெயின்ஸை எடுத்துட்டு போகலாம். ப்ரிலிம்ஸ்க்கு இன்னையில இருந்தே படிக்கணும். இது எப்படி இது டிசம்பர்ல இருந்து படிக்கணும்? இது என்ன குழப்பம் அப்படின்னா, மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் ஒண்ணுதான். இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, இந்த அரியும் சிவனும் ஒன்னும் அறியாதவன் வாயில சம்திங் அந்த மாதிரி சொன்ன மாதிரி சேம் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒண்ணுதான். இதை புரிஞ்சுக்காததான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம். உங்களோட ப்ரிலிம்ஸோட சிலபஸோட எக்ஸ்பான்ஷன் தான் மெயின்ஸ். நீங்க மெயின்ஸை ரொம்ப டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க ஆக்சுவலா ப்ரிலிம்ஸுக்கு தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது செப்பரேட் இல்லை, இது செப்பரேட் இல்லை. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இதை டிசம்பர் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இன்க்ளூடிங் உங்க ஆப்ஷன் என்ன பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்க டிசம்பர் வரைக்கும் பண்ணலாம். டிசம்பருக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் இதை தள்ளி வச்சுட்டு you can start டெஸ்ட் எல்லாம் you can start giving prelims டெஸ்ட் எல்லாம் நீங்க வந்துட ஆரம்பிச்சிடலாம். நீங்க என்ன கட் ஆஃப் வருது அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். எனக்கு இவ்வளவு கட் ஆஃப் வருது, இவ்வளவு மார்க் வருது, அதெல்லாம் அப்புறம் கால்குலேஷன் வந்துடும். ஸோ இதை வந்து நான் வந்து தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது நான் வந்து இப்போ ப்ரீவியஸ்லயும் சொல்லியிருக்கேன். இதுல இந்த ஏரியால இந்த யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல
நிறைய நாய்ஸ் இருக்கு. நாய்ஸ்ன்னு நான் எதை மீன் பண்றேன்னா, இந்த எக்ஸாமுக்கு தேவையாகாத நிறைய விஷயம். அதுதான் நான் மீன் பண்றேன். இந்த எக்ஸாம்ல 100 கொஸ்டின் தாங்க. அந்த 100 கொஸ்டின்ல எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க. நம்ம வந்து நான் எசென்ஷியலா, நான் அததான் ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ரெடிக்டிங் த கொஸ்டின்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. தட்ஸ் வை தட்ஸ் வை ஹாரோஸ்கோப்போ இதுவோ we don't consider it as a science because you cannot predict that. இன்னைக்கு நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் வேர்ல்டுல இருக்கோங்க. குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனை நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. we have to observe that. அப்சர்வ் பண்ண அப்புறம் மேபி இந்த ஜோனுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்களே தவிர ப்ரெடிக்டே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெரிய பிசிசிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பீப்புள் இருக்காங்க, அவங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னு சொல்ற விஷயத்த நம்ம இந்த நாய்ஸ்னால இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, அந்த கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, இப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த 100 மார்க்ஸ்ல 45 மார்க்ஸை வந்து அந்த கோலை மறந்துடுறோம். இதை தான் நான் நாய்ஸ்ன்னு மீன் பண்றேன். இந்த ப்ரெடிக்ஷன் கேமுக்கு இல்லாம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க, பாத் என்னவா இருந்திருக்கு. குவாண்டம் பிசிக்ஸ்ல இதுதான் அவங்க மீன் பண்றாங்க. நீங்க அந்த பார்ட்டிகளோட பாத்த பாத்தீங்கன்னா then you can say that maybe in the path probabilistic viewன்னு சொல்றாங்க. ப்ராபபிலிட்டினா இந்த சென்ஸ் இட் கேன் பி, ஆனா அதுக்கு நம்ம பாத் அப்சர்வ் பண்ணணும். இந்த பாத் அப்சர்வ் பண்ணாம டைரக்டா நம்ம பண்ண முடியாது. அந்த பாத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போங்க. இந்த நாய்ஸை மறந்துடுங்க. ஸ்டாண்டர்டா சிம்பிளா திங்க் பண்ணுங்க. கட் ஆஃப் எப்படி கிளியர் பண்றது, இவ்வளவுதான் நம்மளோட ஜாப். அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கான எசென்ஷியல் திங்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பரை நான் திருப்பியும் சொல்றேன், அதை கேட்கறதோட படிக்கிறதுல, புரிஞ்சுக்கிறதுல, அப்சர்வ் பண்றதுல, அனலைஸ் பண்றதுல தான் you will gain what this exam necessitates, rather than listening to somebody telling you what is the news or something like that. See, that doesn't make any sense. Please think about it. This is what I would want you to do. இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சிங்ஷாங் வந்து last time we did this Singshang, which is a program about this preliminary examination, which will be started very soon. I am thinking about post Diwali, slow and steady நம்ம grow பண்ணலாம். ஸ்லோவா நம்ம எமர்ஜ் பண்ணி நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரும்போது ஒரு பினாக்கல் ரீச் பண்ணி அந்த கட் ஆஃப் எப்படி கிளியர் பண்றதுன்னு கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ மெயின்ஸ் அக்யூமன் பேட்ச் ஓடிட்டு இருக்கு. மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எழுத போறாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு விஷ் தெம். அவங்களுக்கு ஈச் பர்சனுக்கு நம்ம இந்த டைம்ல விஷ் பண்ணணும்னு இல்லை. I really wish them very well. மைண்ட் ஓப்பனா வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.